எல்லாருக்கும் ஹாய், நான் வைத்தி அண்ட் வெல்கம் டு வைத்தி ஸ்பீக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மை சீக்ரெட் பியூட்டி வாட்டர்ஸ். உடனே எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட் பத்தி சொல்ல போறா, ஒரு பிராண்ட் ப்ரமோஷன் பண்ண போறா அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. நான் டெய்லியும் என்னோட ஹெல்த்துக்காகவும் என்னோட பியூட்டி கான்சியஸ்க்காகவும் யூஸ் பண்ற சில வாட்டர்ஸ் பத்தி தான் நான் இங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ அது என்னென்ன வாட்டர்ஸ்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போற வாட்டர் தண்ணி மாதிரி இருக்குல்ல, இது ரோஸ் வாட்டர். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரே வாட்டர் இந்த ரோஸ் வாட்டர் தான். நான் ஏன் இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்டெல்லாம் நான் தண்ணி குடிக்க மாட்டேன், எதுவுமே என்னோட ஃபேஸுக்கு பண்ண மாட்டேன். அதனாலேயே என்னோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப டல்லாகவே இருக்கும். ஓகே, ஒரு மாய்ஸ்சரைசிங்க்கு ஏதாவது நம்ம பட்ஜெட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஓகே ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட் இதுதான். இது நான் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபேஸ் பேக்கில் எப்போவுமே நான் அந்த ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிடுவேன். அப்புறம் ஆஃப்டர் ஃபேஸ் பேக் என்னோட ஸ்கின்ல, அதாவது என்னோட ஃபேஸில் நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். தென் டெய்லியும் நைட்டு நான் ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு தூங்குறது. ஏன்னா மார்னிங் ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் இந்த ரோஸ் வாட்டர்லாம் நான் ஒரு 2-3 பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்லேயே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மச் பெட்டர், யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த ரோஸ்மெரி வாட்டர். இது ஏன் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஏர் பிரேக்கேஜ், ஏர் ஃபால், டேண்ட்ரஃப் இது எல்லாத்துக்குமே ஒரு ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் இது ட்ரை பண்ணேன். எனக்கு இது ஒரு 70% எனக்கு ரிசல்ட் கொடுத்தது. இது ஒரு வீக்லி ஒரு த்ரைஸ் நான் யூஸ் பண்ணுவேன். பட் இது ஒரு 3 months கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். எனக்கு இதோட ஸ்மெல்லும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு யூஸ் பண்ணும்போதுமே ஒரு கம்ஃபர்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஜஸ்ட் 1.5 glass வாட்டர் எடுத்து அதில் ட்ரைடு ரோஸ்மெரி லீஃப் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு 15 minutesக்கு கொதிக்க வச்சா ரோஸ்மெரி வாட்டர் ரெடி. இது நான் ஒரு 3 நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால 1.5 glass நான் எடுத்திருக்கேன். இது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஓவர் த நைட் வச்சுட்டோ இல்லை 8 hours கழிச்சோ இந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ்மெரி வாட்டர் நம்ம ஸ்கேல்ப் அப்புறம் ஆல் ஓவர் த ஹேர்லையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆஃப்டர் த வாஷ் இதை நம்ம கண்டிஷனராக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ பண்ணும்போதே நம்ம அளவாக பண்ணால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரைஸ் வாட்டர். இது நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், ஹேருக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த தண்ணியில் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே தண்ணியை நம்ம நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியும் தலைக்கும் குளிக்கலாம், மேலுக்கும் குளிக்கலாம். நான் டெய்லி இந்த தண்ணியை யூஸ் பண்ணுவேன். காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இந்த தண்ணியை நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டெய்லி நம்ம வீட்டில் ரைஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த தண்ணியை எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அரிசி ஊற வச்ச தண்ணி அப்புறம் சால்ட் போடாத சாப்பாடு வடித்த தண்ணி, இந்த ரெண்டுமே நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டரை நான் ஹேர் பேக்லேயும் மிக்ஸ் பண்ணுவேன், ஃபேஸ் பேக்லேயும் மிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கு இது ரொம்ப சாஃப்ட்னஸை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன், இதுவும் வாட்டர் மாதிரியே இருக்கா? ஆக்சுவலாக இது வாட்டர் தான். இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஐலைனர் போடும்போது மேலே ஸ்மஜ் ஆயிரும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் கிளாத்தில் இது தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி அதை மட்டும் நான் கிளியர் பண்ணுவேன். அப்புறம் ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் சம்டைம்ஸ் நான் மிக்ஸ் பண்ணி போடுவேன். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நான் லைட்டாக வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி மிக்ஸ் பண்ணி நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நான் மேக்கப் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா சேம் காட்டன் கிளாத்தில் இந்த தண்ணியை நான் ஸ்ப்ரே பண்ணி மொத்த என்னோட மேக்கப்பையும் நான் இதில் தான் நான் ரிமூவ் பண்ணுவேன். இது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சு பாருங்களேன், இதுதான் ஃபஸ்ட்டு காலியாகும். இது எல்லாமே வீட்டிலேயே பண்ணி ட்ரை பண்ணக்கூடிய ஒன்று தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுறது முக்கியம் இல்லை, கண்டினியூஸாக ட்ரை பண்ணணும். இல்லைன்னா 5 stars சாப்பிடுங்க. 5 star, do nothing. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.